கலப்பு திருமணங்களோட எண்ணிக்கை தமிழகத்துல குறைந்து வருகிறதுன்னு ஒரு புள்ளி வரும் சொல்லுது. இதை விட ஒரு வெக்கக்கேடான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. என்ன திராவிட மாடல் திராவிட மாடல்? கலப்பு திருமணத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதுதான் உண்மையான ஒரு முற்போக்கு சமுதாயம் அமைவதற்கான முதல் படி. இப்ப சேகர் பாபு, உதயநிதியோ பல பேர் 100 ஜோடிகளுக்கு திருமணம், 300 ஜோடிகளுக்கு திருமணம் பண்ணிருக்கு. அதுல எத்தனை திருமணம் கலப்பு திருமணம்? கிடையவே கிடையாது. எல்லாம் அந்தந்த ஜாதி தான். பெரும்பாலும் கலப்பு திருமணங்களுக்கு ரொம்ப சுலபமான சட்ட வழிமுறைகளை உறுதிப்படுத்துவதுதான் ஒரு முற்போக்கான அரசுக்கான முதல் வேலை. திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலப்பு திருமணங்களுக்கு எவ்வளவு கட்டையை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கட்டையை கொடுத்துட்டு சாதிய கட்டமைப்பை தூக்கி பிடிக்கிறது தான் உங்களுடைய நடைமுறை வழக்கமாக இருக்கிறது. இது திமுக வெட்கி தலைமுனியினர்ல எத்தனை இடங்கள்ல திமுக அமைச்சர்களோ, திமுக முன்னணியினரோ, மாவட்ட செயலாளர்களோ, பிரதிநிதிகளோ கலப்பு திருமணங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. சாதி பேரை சொல்லி திட்டினாட்டு தானே திமுக உறுப்பினர்களே கைது செய்யப்படுறாங்க. நம்ம நேர்லயே பாக்குறோம்ல. பல இடங்கள்ல துணைத் தலைவர் தான் கொடியேற்ற, தலைவர் கொடியேற்ற விட மாட்டேன்றாங்க இல்லைல்ல. ஆகவே நேற்றைய அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராம் விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இட்ஸ் அ டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். இது ஒரு பிரச்சனை, ஒரு பனிமலையோட ஒரு முனை. இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். தமிழ்நாடு பூரா சாதி மறுப்பு திருமணங்கள், கலப்பு திருமணங்கள் குறைந்து கொண்டு வருகின்றன. அதற்கு எதிரான போக்கு அதிகரிக்கிறது காவல்துறையிலையும் அரசு நிர்வாகத்திலையும். திராவிட மாடல் ஆட்சியில கலப்பு திருமணங்கள் குறைந்து வருவது என்பது மிக 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 ஆபத்தான ஒரு போக்கு. அது என்ன திராவிட மாடல்? அப்ப அடிப்படையான விஷயம் சாதி ஒழியணும்னா கலப்பு திருமணங்கள் தான் முதல் படி. சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டு எந்த வைதிக சடங்கு இல்லைன்னா அது திருமணமா செல்லுபடி ஆகும்னு அண்ணா அவர்கள் கொண்டு வந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானம் இருக்கு. அந்த கொஸ்டினா வேற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல வைக்கிறீங்க. ஆனா நடைமுறையில் என்ன பண்றீங்க? அண்ணாவோட மிகப்பெரிய கொடை என்ன? மேற்கு வங்கத்துல கூட கிடையாது. கம்யூனிஸ்டுகள் 34 ஆண்ட மேற்கு வங்கத்துல கூட செய்யாத புரட்சி அண்ணா செஞ்சார். அவர் குறைந்த காலம் தான் சிஎம் இருந்தார், 2 வருஷம். தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தினாரு.